தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த மருதம்புத்தூர் மேலத்தெருவைச் சேர்ந்த மாரியப்பனின் மகன் ஜோசப் ராஜா கட்டிட தொழிலாளியான இவருக்கும் தாழையூத்து பண்டாரகுளத்தைச் சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளியான மாடசாமிக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்தது. இருவரும் நேற்று இரவு நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள கரும்புசாறு கடையின் பின்புறத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மீண்டும் மது வாங்கி கொடுக்குமாறு ஜோசப் ராஜா வற்புறுத்தியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மாடசாமி அருகில் கிடந்த கல்லை எடுத்து ஜோசப் ராஜாவின் முகத்தில் பலமாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயங்களுடன் கீழே விழுந்த அவரை உயிருடன் விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தனது துண்டால் கழுத்தை நெரித்துள்ளார். இதில் ஜோசப் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு பின் மாடசாமி புதிய பேருந்து நிலையத்திற்குள் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்துள்ளார். அங்கு கண்காணிப்பு பணியில் இருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை அழைத்து விசாரணை செய்தபோது கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ஜோசப் ராஜாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மாடசாமி மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்.